ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எங்களோட அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். தவறிட்டோம். நல்லா தான் எங்களோட வீட்டில் இந்நேரம் காலையில் மழை வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் மேலே பிரியமாக இருந்தான். நான் அம்மாட்ட வாங்க சொல்லுவேன், அவர் அப்பா என்கிட்ட வாங்க சொல்லுவார். என் பொண்ணு அக்கான்னு தான் சொல்லுவாள். ரொம்ப ராவடி பண்ணிச்சுன்னா, என்ன உங்கள் பையனை இப்படி வளர்த்துருக்கேன் அவள் கிண்டல் பண்ணுவாள். நானும் இந்த அவங்க அக்காட்டி சொல்லுவோம். இப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டு அன்பாக இருப்போம். இது ஹாலில் சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட நாங்கள் ரூமில் இருந்தால் எங்களோட வந்து வீட்டில் ஏறி எங்கள் மேலெல்லாம் 3 பேர் மேலே பாஞ்சு அவ்வளோ ஒரு குதிக்கும். தீபாவளி அன்றைக்கி நாள் எங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூமில் எக்ஸாஸ்ட் ஃபேனில் கூடு கட்டி ரெஸ்ட் ரூமில் வந்து டாய்லெட்டில் விழுந்து கிடந்தது. நாங்கள் இதையும் எங்கள் அம்மாவையும் காப்பாற்றி நாங்கள் வச்சுருந்தோம். அவங்க அம்மா வரல. எக்ஸாஸ்ட் ஃபேன்லேயும் வச்சு பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் வளரட்டும், ஏதாவது காக்காக்கு கொத்திட்டு போயிட்டோம், நாங்கள் விட்டுட்டோம். 13 நாள் தான் எங்களோட இருந்தான். செம்ம இதுவாக இருந்தான். இவனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இவனை நாங்கள் ஃபஸ்ட்டு 2 நாள் வச்சுருக்கும் போது ஒரு அட்டைப்பெட்டியில் ஒரு துணி போட்டு அதில் தான் வாழைப்பழம் எல்லாமே வச்சு ஒரு சின்ன ஒரு டவல் போட்டு நான் வச்சுருந்தேன். அந்த டவலை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து நான் வாஷ் பண்ண போட்டுட்டு வேறு டவல் போட்டோடனே இவன் தூங்கலை ஒழுங்கா. என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. சரி நாங்களும் விட்டுட்டோம். அப்புறமா பார்த்தா துவைச்ச துணிலாம் எடுத்து போட்டிருக்கும் போது அதில் போய் இந்த டவல் இருந்தது. எடுத்து போட்டு எங்கடா ஆளக்கான்னு பார்த்தா அந்த டவல் மேலே போய் படுத்துருக்கு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒழுங்காக தூங்காததுக்கு காரணம் இதுதான் போல இருக்குன்னா, அப்புறம் அந்த டவல்லே இவனை வச்சுருந்தோம். நாங்கள் ரொம்ப பார்த்து வச்சுருந்தோம். ஒரு அன்பான உயிரை நாங்கள் இன்றைக்கி இழந்துட்டோம்.